இதுமாரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் மாதிரியே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேனு ஒரு 5 கண்டிஷன் இருக்குது. இந்த 5 பொசிஷன் இருக்குது. இந்த 5 பொசிஷனில் தான் நம்ம வந்து இந்த பிளெயினை வைப்பாங்க. இதுக்கு பேர் பிளெயின். எப்படி ஹரிசாண்டல் பிளெயினுங்கிறது ஒரு ஷீட்டு, ஒரு ஸ்க்ரீனு, அதேமாதிரி வெர்டிக்கல் பிளெயினுங்கிறது ஒரு ஸ்க்ரீனு, இது ஆன்சரும் ஒரு ஸ்க்ரீனு, அதாவது ஒரு பிளெயினு அல்லது ஒரு லேமினா, அதாவது லைட்டாக திக்னஸ் உள்ள ஒரு ஷீட்டு. அது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா நினச்சிக்கோங்க. இப்போதைக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஷீட்டு. இது மாதிரி ஒரு 5 பொசிஷன் தெரியணும். இந்த 5 பொசிஷன் தெரிஞ்சால் தான் 6வது பொசிஷன் தான் நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்பாங்க. 5 பொசிஷன் என்ன? இந்த பிளெயினு பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்டு பேரலல் டு விபி. அப்புறம் அப்படின்னு என்னங்க சார்? இங்கே பாரு, பர்பண்டிகுலர் டு ஹெச்பி பாருங்கள், பர்பண்டிகுலர் டு ஹெச்பி, பர்பண்டிகுலர் வச்சுட்டேன், ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர். அப்போ பிபிக்கு பாருங்கள், பிபிக்கு இப்படி இருக்குது. அது ஹைட்டு அதெல்லாம் கொடுத்துருவாங்க, அதை பற்றி இப்போ கவலை. இது எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர் டு ஹெச்பி இப்படி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பர்பண்டிகுலர். அப்படின்னா கீழே ஒரு கோடு தான் தெரியும். ஆனால் பேரலல் டு இந்த பிளெயின் வந்து இந்த ஷீட்டு வந்து பாருங்கள் பேரலாக இருக்குது விபிக்கு. பர்பண்டிகுலர் டு ஹெச்பி, பேரலல் டு விபி. அடுத்தது 2வது பொசிஷன் பர்பண்டிகுலர் டு விபி, பர்பண்டிகுலர் டு விபி பாருங்கள், இது வந்து பர்பண்டிகுலர் டு விபி. அப்போ விபியில் ஒரு கோடு தான் தெரியும். பேரலல் டு ஹெச்பி, ஹெச்பிக்கு இந்த ஷீட்டு பேரலாக இருக்குது பாருங்கள், பேரலாக இருக்குது. ஆனால் அதே இது ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அடுத்தது பர்பண்டிகுலர் டு போத் த பிளைன், ரெண்டுக்கும் எப்படி பர்பண்டிகுலராக இருக்கும்? இதுதான் பர்பண்டிகுலர் டு போத் த பிளைன். பாருங்கள், இதுலேயும் ஒரு கோடு தான் தெரியும், மேலிருந்து பார்த்தாலும் ஒரு கோடு தான் தெரியும், முன்னாடி இருந்து பார்த்தாலும் ஒரு கோடு தான் தெரியும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டு போத். இந்த ஷீட் வந்து பர்பண்டிகுலர் டு ஹெச்பி, பர்பண்டிகுலர் டு விபி பாருங்கள், இப்படி இருந்தால் சரி. அடுத்தது வந்து இன்க்ளைன் டு ஹெச்பி, பேரலல் டு விபி தான் இன்க்ளைண்டு. ஹெச்பிக்கு இந்த ஷீட்டு இன்க்ளைண்டாக இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஆங்கிளாக இருக்குது. அது இப்படியும் இருக்கலாம், இப்படி ஆங்கிளாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இப்போ பாருங்கள் ஆங்கிளாக இருக்குது. இந்த ஹரிசாண்டல் பிளெயினுக்கு இந்த பிளெயினு இதுதான் ஆன்சரு. இது வந்து இந்த ஷீட்டு தான் ஆன்சரு, இந்த ஸ்க்ரீன் தான் ஆன்சரு. இது எப்படி இருக்குது? பொசிஷன் எப்படி இருக்குது? இன்க்ளைன்டு டு பாருங்கள், இன்க்ளைன்டு டு ஹரிசாண்டல் பிளெயின் அண்டு இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளெயின் அண்டு இந்த ஒன் ஆஃப் த சைடு. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளெயின். இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளெயின், ஓகே, இன்க்ளைண்டு. பர்பண்டிகுலர் டு பாருங்கள், இதில் பர்பண்டிகுலராக இருக்குது இந்த பிளெயின், பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளெயின். அடுத்தது இன்க்ளைன் டு பாருங்கள், இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளெயின். இது வந்து இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளெயின் பாருங்கள், இதுக்கு ஆங்கிளாக இருக்குது, வெர்டிக்கல் பிளெயினுக்கு ஆங்கிளாக இருக்குது. இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளெயின் அட் த சேம் டைம் பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளெயின். இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளெயின் அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்து பர்பண்டிகுலர் இந்த இடத்துல இருக்குது, இன்க்ளினேஷனாக இருக்குது வெர்டிக்கல் பிளெயினுக்கு, இதுக்கு வந்து பர்பண்டிகுலர் இருக்குது. இது 5 பொசிஷனும் நமக்கு வரைய தெரிஞ்சால் தான், இப்போ நான் 5 பொசிஷன் வரைஞ்சி தெரிஞ்சால் தான் இன்க்ளைன் டு போத் த பிளெயின், அதான் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளெயின் அஸ் வெல் அஸ் இன்க்ளைன் டு போத் த பிளெயின். இதுதான் ஸ்ட்ரைட் லைன்லேயும் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதுதான் யூனிவர்சிட்டி கேட்பாங்க, இங்கேயும் இதுதான் ஃபைனல் ஆன்சர். 2 பிளெயினுக்குமே இன்க்ளைண்டாக இருக்கிற இதை தான் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ஈஸியாகவும் இருக்கும் சம்டைம்ஸ். நான் இங்கே ஒவ்வொரு பிளெயினுக்கும் வரைகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வரைகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ஒய் லைன், அதனால் இப்படி விரித்து வச்சுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து முதல் நான் சொன்னேன் பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளெயின், பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளெயின், பேரலல் டு வெர்டிக்கல் பிளெயின். அப்போ இங்கே வந்து ரெக்டாங்குலர் தெரியும், இங்கே வந்து ஒரு கோடு தான் தெரியும். அது எக்ஸ்ஒய் லைனில் நான் வரைகிறேன் பாருங்கள், அது எக்ஸ்ஒய் லைனில் வரைகிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனு பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளெயின், பேரலல் டு த வெர்டிக்கல் பிளெயின் ஃபஸ்ட்டு பொசிஷன். அப்போ பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளெயின்னா இதான், இங்கே ஒரு கோடு தெரியும். இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷீட்டு லென்த்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு படத்தை இங்கே போடுறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தெரியும். சரிங்க சார். அடுத்தது பர்பண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளெயின் 2வது பொசிஷன். இங்கே 2வது பர்பண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளெயின், பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளெயின்னா பாருங்கள், பர்பண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளெயின் மேலே இருக்கிறது வந்து வெர்டிக்கல் பிளெயினில், அதனால் எக்ஸ்ஒய் லைன், மேலே இருக்கிறது வெர்டிக்கல் பிளெயின், எக்ஸாக்ட் லென்த்தே பாருங்கள், இதோட எக்ஸாக்ட் லென்த்தே கூட வச்சுங்க. இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இதோட டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சார் இதுதாங்க சார் சொல்கிறீங்க, இதுதான் இங்கே பாருங்கள். பர்பண்டிகுலர் இந்த பிளெயின் வந்து பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளெயின், பேரலல் டு ஹரிசாண்டல் பிளெயின். அங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் பிளெயின் எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே இது எக்ஸாக்ட் பொசிஷன் தெரியும், அதான் எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே எக்ஸாக்ட் பொசிஷன் தெரியும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும்
இது XY லைனு. அதுக்கு அடுத்தது பர்பண்டிகுலர் டு போத் த பிளைன். பர்பண்டிகுலர் டு போத் த பிளைன். இதான் இது. இப்போ என்ன ஆகுது, இது பர்பண்டிகுலர் டு போத் த பிளைன். இப்போ வரைய போகிறாங்க. ஏற்கனவே ஒரு லைன் இருக்குது, அதை பார்க்காதீங்க. இதுதான் பர்பண்டிகுலர் டு போத் த பிளைன். இந்த இடத்துல வரையணும் பாருங்கள். இது XY லைனு. அப்போ பர்பண்டிகுலர் பார்த்தோம்னா XY லைனுக்கு கீழே XY லைனுக்கு வந்து வெர்டிகலாக ஒரு லைன் கிடைக்கும். அதான் பர்பண்டிகுலர் XY லைனுக்கு பர்பண்டிகுலராக கிடைக்கும் பாருங்கள். இதுதான் XY லைன். XY லைனுக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள், பர்பண்டிகுலர். ஓகே, அதே வந்து இப்போ வெர்டிகலுக்கும் பர்பண்டிகுலர் இந்த பிளைனு, ஹரிசாண்டல் பிளைனுக்கும் பர்பண்டிகுலர். ஸோ இங்கே ஒரு XY லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் கிடைக்கும், இங்கே ஒரு லைன் கிடைக்கும். அப்போ வந்து பாருங்கள், இது XY லைனு. இது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள், இன்க்ளைன் டு ஒன் பிளைன். இது பாருங்கள், இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளைன். இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளைனாக பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும். இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளைன். இது நேராக டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கிடைக்கும், அவ்வளோதான். எக்ஸாக்ட் லென்த்து இந்த லென்த் கிடைக்காது. இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெருசாக இருக்கிறது அந்த பெருசாக கிடைக்காது. ஏன்னா இன்க்ளைன் டு தான் இப்போ இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளைன். அதனால் இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அடுத்தது இன்க்ளைன் டு த வெர்டிகல் பிளைன். இது வந்து இன்க்ளைன் டு த வெர்டிகல் பிளைன். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடோ இல்லை இந்த ஓவரால் ஸ்பேஸோ பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளைன். இன்க்ளைன் டு த வெர்டிகல் பிளைன். இப்போ பாருங்கள், இன்க்ளைன் டு த வெர்டிகல் பிளைன்னா வந்து பாருங்கள், இது XY லைனு. இதுதான் இன்க்ளைன் டு த வெர்டிகல் பிளைன். இதுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் சின்னதாக வந்து ஷேப் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த லென்த்து சின்னதாக கிடைக்கும், ஏன்னா இன்க்ளைனாக இருக்கிறதுனால. இதுதான் இது அவ்வளோ பொசிஷனும் நம்மளுக்கு போட தெரிஞ்சால் தான் ஃபைனல் ஆன்சரை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், ஃபைனல் ஆன்சரை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆன்சரை போட்டுடுறோம். இதெல்லாம் தான் சிம்பிள் பொசிஷன். இதெல்லாம் சிம்பிள் பொசிஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பொசிஷன். ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது மாதிரி தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் ஆரம்பிப்பாங்க. இதில் ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்க, இப்போ போட்டது சிம்பிள் வராது. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின், இது ரெக்டாங்குலர் பிளேட்டு. இது மாதிரி இதுதான் எக்ஸாக்டாக ரெக்டாங்குலர் பிளேட்டு. இது என்ன சொல்கிறாங்க, 50 mm வந்து இது வந்து லென்த்து, லாங்கர் லென்த் வந்து 50 mm, ஷார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 mm. ஷார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் ஷார்ட்டர் சைடு. இந்த ஷார்ட்டர் சைடு தான் ரெஸ்டிங் ஆகிருக்குது, ஹெச்பி மேலே ரெஸ்டிங் ஆகிருக்குது. அண்ட் இன்க்ளைன் அட் 30 டிகிரி டு விபி. விபிக்கு 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. இது பாருங்கள், விபிக்கு 30 டிகிரி வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. விபிக்கு 30 டிகிரி இன்க்ளைன் ஆகுது. இது பாருங்கள், இது மேலே இருக்குது, ஹரிசாண்டல் பிளைன் மேலே இருக்குது. வெர்டிகல் பிளைனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்குது, 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. பாருங்கள், 30 டிகிரி வந்து வெர்டிகல் பிளைனுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. இது மேலே இருக்குது, இந்த ஷார்ட்டர் இது 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. சரி, அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 60 டிகிரி இன்க்ளைண்டாக, அதாவது 60 டிகிரி இன்க்ளைண்டாக ஹெச்பிக்கு இருக்குது. ஹெச்பிக்கு 60 டிகிரி இப்படி இருக்குது. 2 இன்க்ளைனேஷன் கொடுத்தாங்க. இந்த 2 இன்க்ளைனேஷனை இமீடியட்டாக ஒரே டைமில் வரைய முடியாது. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது ரெண்டையும் வரைங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 இன்க்ளைனேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹரிசாண்டல் பிளைனுக்கு ஒரு இன்க்ளைனேஷன் கொடுத்துட்டாங்க, வெர்டிகல் பிளைனுக்கு ஒரு இன்க்ளைனேஷன் கொடுத்துட்டாங்க. உண்மையான ஆனால் ஃபைனல் ஆன்சரு இதுக்கு தான் வரையணும். அப்போ முதல்ல ஒரிஜினலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரிஜினல் ஷேப் வரையணும். இப்போ நான் ஒரிஜினல் ஷேப் வந்து இங்கே வரைய போகிறேன். அந்த ஒரிஜினல் ஷேப்பு XY லைனுக்கு மேலே வரைகிறதா, XY லைனுக்கு கீழே வரைகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எது மேலே இருந்துச்சோ ஒரு சைடு அங்கே தான் வரணும். இது வந்து வெர்டிகல் பிளைன் ஏரியா, அதெல்லாம் XY லைனுக்கு மேலே. இது வந்து ஹரிசாண்டல் பிளைன் ஏரியா. ஹரிசாண்டல் பிளைன் மேலே தான் இருந்துச்சு. எது மேலே இருந்துச்சு, ஏதாவது ஒரு சைடு அப்படி கொடுத்துருந்தாங்களோ, இல்லை எதுக்கு ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களோ, இது 2ம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம். ஹரிசாண்டல் பிளைனுக்கு மேலே இருந்துச்சு, இந்த பிளைனுக்கு மேலே இருந்துச்சு. இப்போ XY லைன்னா இதுதான் பிளைனு, இது மடித்து வச்சுருப்போம். இது வந்து வெர்டிகல் பிளைனு, இது வந்து ஹரிசாண்டல் பிளைனு. ஆனால் நம்ம வந்து பேப்பரில் வந்து வரைகிறப்போ வந்து இது ஹரிசாண்டல் பிளைனு இது நல்லா தெரியணும், இது வெர்டிகல் பிளைனுக்கு தெளிவாக தெரியணும். சரி, அப்போ ஒரிஜினல் பொசிஷன் இங்கே வரைகிறேன். ஒரிஜினல் பொசிஷன் என்ன வரைகிறேன் பாருங்கள், இப்படி தான் வரைகிறேன். 30க்கு இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா 60யோ 70யோ கொடுத்துருந்தாங்க. 30க்கு 50, இது வந்து 50, இது வந்து 25, இது வந்து 15 சொல்லி கொடுத்துருந்தாங்க. வரைஞ்சிட்டோம். இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ABCD. இந்த ADங்கிறது தான்
கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ அதெல்லாம் வரல, இது வந்து படுத்து போட்டிருக்கேன். அப்படி இது வந்து எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே இருக்கிற சாதாரண பொசிஷன் வரைகிறேன். இந்த மாதிரி வரைகிறேன். இதை வரைஞ்சிட்டேன். இது ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? எக்ஸ்ஒய் லைன் மேலே தான் தெரியும். அதனால் இது ஃப்ரண்ட் வியூ வந்து எங்கே தெரியும்? இது தான் தெரியும். அப்போ இங்கே பாருங்கள், என்ன தெரியும்? டி தெரியும். அதனால் டி டேஷ் ஏ டேஷ் இந்த பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்குறப்ப சி டேஷ் பி டேஷ் இந்த பாயிண்ட் சி டேஷ் பி டேஷ். இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இது டாப் வியூ. எப்படி இருந்துச்சு அதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன். இது வந்து இந்த சைஸுக்கு தான் வரையணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னால் இப்படி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப ஒன்றும் பாருங்கள், இதுதான் ஹரிசாண்டல் பிளேன், இப்படி தான் கிடக்குது. இதை வச்சுட்டு தான் இது வந்து எக்ஸ்ஒய் லைன். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது டாப் வியூ வந்து எக்ஸாக்டாக தெரியும். இது ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போய் இந்த எக்ஸ்ஒய் லைன் மேலே தான் இருக்கும். அதை வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ஒய் லைனை, அதாவது இந்த ஷீட்டை நாம் வந்து என்ன பண்ணுறோம்? இந்த ஷீட்டை அப்படியே தூக்குறோம். அது எங்கே தெரியும்? தனியாக வரையணும். இங்கே எத்தனை டிகிரிக்கு? 60 டிகிரிக்கு. எதுக்கு? ஹரிசாண்டல் பிளேனுக்கு இந்த சர்ஃபேஸு 60 டிகிரியில் இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதோட ஃப்ரண்ட் வியூ, அதோட டாப் வியூ வரையணும். அப்போ இந்த லைன் அப்படியே அளந்து இந்த இடத்துல 60 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டுட்டு லைட்டாக போட்டு இந்த லைனை அரைஞ்சி இந்த லைனை அப்படியே தூக்கி வைக்கிறீங்க. இது அப்போ என்ன பேர்? அதையும் கொடுத்துட்றீங்க. இங்கே பாருங்கள், டி டேஷ் D1 டேஷ் A1 டேஷ் இந்த புள்ளிக்கு பேர். இங்கேருந்து இதை அளந்து இதை வந்து வச்சுட்டிங்க. அப்போ வந்து இது என்ன? C1 டேஷ் B1 டேஷ். சார் 1 கொடுக்குறீங்க. இங்கே ஏற்கனவே இருக்கிற நேமே கொடுக்கக்கூடாது. அதனால் இதுனா இது 1. இதை வந்து இது டைரெக்டாக இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. கீழே வரைக்கும் இழுத்து விட்றீங்க. இது நேருக்கு கரெக்டாக வந்து வெர்டிகல் லைன் இழுத்து விட்டு வந்து யூ கேன் சி இதுக்கு நேராகவும் ஹரிசாண்டல் லைன் வந்து வரைஞ்சிடுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 4 புள்ளி வச்சிடுறீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர். இதை 60 டிகிரிக்கு டில்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனுக்கு இதோட ஃபேஸு, அதாவது இதோட ஃபேஸு ஹரிசாண்டல் பிளேனுக்கு இது மாதிரி 60 இருந்துச்சு. அதோட பொசிஷன் தான் வரைஞ்சிருக்கேன். வரைகிறப்ப இதுதான் ஆன்சர். இது மாதிரி டார்க்காக பண்ணிடுறீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் A1, இதுக்கு வந்து B1, இதுக்கு வந்து C1, இதுக்கு வந்து D1. இதுதான் பொசிஷன். நம்பரிங் நம்ம இம்பார்ட்டன்ட். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஏடிங்கிறது வெர்டிக்கல் பிளேனுக்கு பாருங்கள். இதுதான் ஏடி. முதல்ல இப்படி இருந்துச்சு, அது கிடையாது ஆன்சரு. இப்படி வந்து இதிலிருந்து 30 டிகிரிக்கு இந்த ஏடிங்கிற சைடு, ஏடிங்கிற எட்ஜு அல்லது சைடு அல்லது பேஸு, இது ஒரு கோடு. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 30 டிகிரிக்கு வந்து இன்க்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸ்ஒய் லைனில் ஒரு இன்க்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரிக்கு வந்து எடுத்து ஒரு லைனை வரைஞ்சிக்கணும். நாமளா இங்கே எப்படி 60 வரைஞ்சிக்கணும். இதை எடுத்து கொண்டு போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். இதை அளந்து இங்கே வச்சுக்கலாம். இது எந்த இடத்துல வேணும் வச்சுக்கலாம். இங்கிருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை அளந்து என்ன பண்ணுங்கள், இங்கிருந்து இந்த சைடு, அதாவது இது A1 D1 அளந்து A1, அதாவது இங்கே 2 கொடுப்பேன். அந்த A1னா இங்கே A2 கொடுத்தேன். இதை அப்படியே திருப்பி நான் வந்து இது வரை வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே திருப்பி வச்சுட்டேன். எந்த இடத்துல என்ன இருக்குது, இது எக்ஸாக்ட் ஷேப்பை இந்த 30 டிகிரிக்கு எடுத்து அந்த லைன் மேலே கொண்டு போய் வச்சுட்டா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா B2, இது வந்து பார்த்திங்கன்னா C2. இதை அப்படியே ஒவ்வொன்றா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள். எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு எட்ஜையும் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். லைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், டார்க்காக வரையக்கூடாது. வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து பண்ணால் அதே மாதிரி இதுக்கு நேரே இதையும் வந்து வரைஞ்சிடுறேன். இந்த ஏவும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றா வரையணும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஏ, இங்கிருந்து எங்கே ஏ வருது, இதுதான். அப்போ இது A2 டேஷ், இது A2 டேஷ். A2 இங்கே இருக்கிற வர ஏ இன்டர்செக்ட் ஆகிற இடம். இங்கே இருக்கிற D2வும் டியும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, B இங்கே D. இப்போ இந்த இடத்துல தான் வந்து A டேஷ் D டேஷ், இங்கே A1 டேஷ் D1 டேஷ் இருக்குது. இங்கே இருக்கிற டியும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இதுதான். அப்போ இதுக்கு வந்து D2 டேஷ். அப்புறம் இங்கே இருக்கிற ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இருக்கிற சியும், எங்கே சி வருது பாருங்கள், சி. இங்கே இருக்கிற சியும் இங்கே இருக்கிற சியும் இங்கே இருக்கிற பியும்
இங்கே இருக்கிற பியும் இங்கே பி எங்கே இருக்குது? இது வந்து ஏடி இது வந்து சிபி, இது வந்து சிபி. இங்கே இருக்கிற பியும் இங்கே இருக்கிற பிஏ, இங்கே இருக்கிற பி, இது சி, இங்கே இருக்கிற சியும் இது நேம் வந்து தப்பாக கொடுத்துட்டேன், தூக்கி வச்சு. இது ஏ, இது ஏ, இது தூக்குறப்ப இது ஏ, இது ஏடி ரைட்டு. அப்போ இதுதான் வந்து சிபி டிடி ஏ. ஓ, ஏ இங்கே இருக்குது, ஏ இங்கெல்லாம் இருக்குது, இதுதானே ஏ. அப்போ இந்த ஏவும் இதுவும் வர்றது வந்து A2. அப்புறம் இது டி, இது வந்து B2, இது வந்து B2 டேஷ். பாருங்கள், இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது 4ஐயும் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.